இங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே அவங்களோட பையனோட 6வது பிறந்த நாள கொண்டாடுறதுக்காக ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பையனுக்கு நம்ம அப்பா அம்மா இதே மாதிரி என்னைக்குமே சண்டை போடாம இருக்குன்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேருமே அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள் அடிக்கடி சண்டை வந்து சமாதானமா ஆயிடுறாங்க. ஆனா இந்த தடவை பெரிய சண்டையா வந்து பிரியிற நிலைமையாயிடுது. அதனால அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி எப்படியாச்சும் என் ஒய்ஃப் கிட்ட சேரணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சோ இவங்களும் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுன்னு சொல்லிட்டு ஐடியாலாம் கொடுக்குறாங்க. அப்பன்னு பார்த்து இவங்க ஒய்ஃப் அவங்க பையனை ஸ்கூல்ல கூட்டிட்டு வரதுக்காக அந்த பக்கம் வராங்க. இதை பார்த்துட்டு இவங்க அஃபர்ல இருக்காங்க நினைச்சுக்கிட்டு இவர் மேல இன்னுமே வெறுப்பு வர ஆரம்பிக்குது. அண்ட் அன்னிலேருந்தே இவங்க அடிக்கடி சண்டை போட ஆரம்பிச்சு நம்ம பிரிஞ்சினான்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதனால தான் இந்த பையன் ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். இப்போ அந்த சண்டை ரொம்பவும் பெருசாகி கார்ல போயிட்டு இருக்காங்க. இந்த பையன் வீட்டில் இருக்கும்போது தொட்டில இருக்க மீன்லாம் செத்து போது ஏதோ இவனுக்கு தப்பா இருக்க மாதிரி தோணுது. இவன் நினைச்சது மாதிரி இவங்க அப்பா அம்மா போகும்போது ஒரு மணிக்குண்டு கிட்ட ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதில் இந்த பையனோட அப்பா உயிரோட தான் இருப்பாரு. அவங்க ஒய்ஃபை பார்த்து ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. பார்த்தா அப்போ பிரேக் பிடிக்காத லாரி வந்து இடிச்சு அவங்க 2 பேருமே இறந்து போறாங்க. இப்போ பல வருஷம் போகுது. இந்த பையனுமே பெரிய ஆளாகி பெரிய பிசினஸ் மேன் ஆகிறாரு. அப்போ இவங்க அப்பா அம்மாவோட போட்டோவை பார்த்து ரொம்பவும் ஃபீல் பண்றாரு. அண்ட் ஃபிளைட்ல போகும்போது ஒருத்தன் பாட்டு கேட்டுட்டு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணிருப்பான். சோ அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம்னு வராங்க. பார்த்தா அவரோட ஃபேஸ் இவங்க அப்பாவோட ஃபேஸ் மாதிரியே இருக்கு. அண்ட் அவங்க அப்பாவோட கையில ஒரு மச்சம் இருக்கும். இந்த பையனோட கையிலயும் இருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அதே மாதிரி இருக்கு. சோ நம்ம அப்பா தான் அடுத்த ஜென்மத்துல பிறந்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிச்சிடாரு. அண்ட் அந்த பையனோட அட்ரஸ் எல்லாம் கேட்டு வச்சுக்கிறாரு. அண்ட் வீட்டுக்கு போனதுமே இவங்க பர்த்டே வீடியோ எல்லாம் போட்டுக்கிட்டு அப்பா பிறந்திருக்காருன்னா கண்டிப்பா அம்மாவும் பிறந்திருப்பாங்க, கண்டிப்பா தேனன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எங்கெங்கெல்லாம் போவாங்களோ அங்கெல்லாம் தேட ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஒரு சிக்னல்ல அவங்க அம்மாவையும் பார்த்துறாரு. பார்த்ததுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு. பேசலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. பார்த்தா அவங்களே வந்து பேச ஆரம்பிச்சு நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஃப்ரெண்டாவும் பழக ஆரம்பிக்கிறாரு. இப்போ நம்ம அப்பாவையும் அம்மாவையும் எப்படியாச்சும் ஒன்னா சேர்க்கறேன்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. சோ இவங்க 2 பேர் கூடயும் ஃப்ரெண்டா பழகி சேர்த்து வைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. அப்பன்னு பார்த்து இவங்க அப்பா ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறாரு. அதை பார்த்ததுமே நானே சேர்த்து வைக்கிறேன், நீங்க எந்த முடிவுக்கும் வராதீங்கன்னு சொல்லிட்டு இவரே போய் அவங்க அப்பா கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா போகும்போது 4 ரவுடி பசங்களை கூட்டிட்டு போறாரு. அதை பார்த்த இந்த பொண்ணோட அப்பா இவனுக்கு நம்ம பொண்ணை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணிருப்பாரு. ஆனா இப்ப ரவுடி பசங்கலாம் பார்த்ததுமே கொடுக்க கூடாத முடிவு எடுத்து கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுறாரு. அண்ட் இவர் சிக்னல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு ஹார்ட் படபடன்னு துடிக்குது. திடீர்னு பார்த்தா ஒரு பொண்ணு வந்து கார்ல ஏறா ஒருத்தருக்கு சீரியஸா இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. ஆனா இவருக்கு இந்த பொண்ணை பார்த்ததுமே ரொம்பவும் பிடிச்சு போயிடும். பின்னாடியே போறாரு. ஒரு தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பிளட் கேட்கறாங்க. இவரே கொடுக்குறாரு. அப்பதான் இந்த தாத்தா இவங்க 2 பேர் ஃபேஸையும் பாக்குறாரு. ஆக்சுவலா இவங்க 2 பேர் தான் இவங்களோட அப்பா அம்மாவும் இருப்பாங்க. அதே மணிகுண்ல அதே நாள்ல தான் இவங்க 2 பேருமே இறந்து போயிருப்பாங்க.